यत्कृपात्तमहं वन्दे परमानन्दमाधवं यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुदः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गभद्रकणोपनिषदैः गायन्ति यं सामगां ध्यानावस्थिततत्कदेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुसुरासुरगणाः देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः ஓம். அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். ராமானந்த மகாராஜுக்கு என்னுடைய நமஸ்காரம். பகவத்கீதையினுடைய 8வது அத்தியாயமான அக்ஷர பிரம்ம யோகத்தை நாம் பார்த்து வருகின்றோம். இந்த அத்தியாயத்துக்கு பெயர் அக்ஷர பிரம்ம. இந்த அத்தியாயம் அர்ஜுனனுடைய கேள்வியுடன் ஆரம்பித்தது. அர்ஜுனனுடைய கேள்வியுடன் இந்த அத்தியாயமானது ஆரம்பித்தது. முதல் 2 ஸ்லோகம் அர்ஜுனனுடைய கேள்வியாக இது அமைகின்றது. முதல் 2 ஸ்லோகம் அர்ஜுனனுடைய கேள்வி. அந்த கேள்விக்கு பதில் 3, 4, 5வது ஸ்லோகத்தில் அர்ஜுனுடைய கேள்விக்கு பதிலானது வருகின்றது. அர்ஜுனுடைய கேள்விகளை நாம் ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டும். அதாவது இந்த கேள்வி அர்ஜுனனுக்கு எப்படி வந்தது என்றால், 7வது அத்தியாயத்தில் பகவான் இறுதியான ஸ்லோகத்தில் வேதத்தை அல்லது பிரம்மத்தை அறிந்த ஞானிகள் அல்லது மோட்சத்தை அடைந்த ஞானிகள் இந்த 7 கருத்துக்களை பற்றி அறிகிறார்கள் என்று அர்ஜுனனுக்கு பகவான் உபதேசம் செய்தார். அந்த 7 கருத்துக்களை அறிகிறார் என்று கூறிவிட்டு பகவான் அதை நிறுத்திவிட்டார். அர்ஜுனன் ஒருவேளை அப்படியா சரி அப்படின்னா இந்த 7 அத்தியாயத்தோட இந்த கீதையானது நிறைவேற்றிருக்கும். ஆனால் அர்ஜுனன் 8வது அத்தியாயத்தில் அந்த 7 கேள்வி என்ன என்று கேட்கின்றான். 8வது அத்தியாயம் தொடங்குகின்றது. ஒவ்வொரு அத்தியாயத்திலும் இப்படித்தான் பகவான் முடிப்பார். காரணம் என்ன என்றால், அர்ஜுனனுக்கு ஒரு உற்சாகத்தை ஊட்டுவதற்காகவும், அவன் ஃபாலோ செய்கிறானா, அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா, விருப்பம் இருக்கா என்ற விருப்பத்தை பார்ப்பதற்காகவும் பகவான் இடைவெளியில் இந்த மாதிரி வார்த்தைகளை போட்டு விடுவார். சரியாக கவனித்து வருகின்றானா என்பது கேள்வி. இது சரியாக கவனிக்கப்பட வேண்டும். கவனிச்சாத்தே அது புரியுதா, அந்த வார்த்தை என்ன, பதில் என்ன என்று வரும். அது மாதிரி ஏன் சாஸ்திரத்தில் கேட்டாத்தான் சொல்லணும் இருக்கு. ஒரு கமிட்மெண்ட்டுக்காகவோ இல்லை எனக்கு தெரியுங்கிறதுக்காகவோ நம்ம உபதேசிக்கக்கூடாது. நான் உபதேசிக்கிறேன் ஒரு கமிட்மெண்ட்டுக்காக, மற்ற விஷயங்களுக்காக இல்லை. சாஸ்திரம் கேட்டால் பாத்திரமறிந்து பிச்சை போடு. கேட்டாத்தே சாஸ்திரமானது சொல்ல வேண்டும். அது மாதிரி இந்த அர்ஜுனன் இந்த அத்தியாயத்தில் இந்த 7 கேள்வியை அவன் திரும்ப கேட்கின்றான். அந்த கேள்வி என்ன என்பதை நாம் ஞாபகப்படுத்தி அடுத்த ஸ்லோகத்திற்கு சொல்வோம். முதல் கேள்வி பிரம்ம என்றால் என்ன என்பது முதல் கேள்வி. 2வது கேள்வி அத்தியாத்மம் என்றால் என்ன, அத்தியாத்மம் என்றால் என்ன. 3வது கேள்வி அதிபூதம் என்றால் என்ன. 4வது கேள்வி கர்மம் என்றால் என்ன. 5வது கேள்வி யஜ்ஞம் என்றால் என்ன. 6வது கேள்வி தெய்வம் என்றால் என்ன. 7வது கேள்வி இவற்றையெல்லாம் கற்றுக்கொண்டிருக்கிறவர்கள் மரண காலத்தில் உங்களை இது ஞாபகம் வருமா? அதாவது ஆன்மீகத்தில்
இருக்கிறவங்க உடல் வலுவாக ஆரோக்கியமாக மனம் நல்ல நிலையில் இருக்கும் பொழுது ஆன்மீக சாதனைகளில் ஈடுபடுகிறார்கள் அல்லது ஞானத்தில் அவர்கள் விசாரத்தில் ஈடுபடுகிறார்கள். அது மரண காலத்தில், கடைசி காலத்தில், அந்திம காலத்தில் அவன் செயலற்று அன்கான்சியஸில் அவன் இருக்கும் பொழுது, மரணத்தின் யமனுடைய கோரப்பற்களில் இருக்கும் பொழுது அவனுக்கு அந்த ஞாபகம் வருமா? அப்படி ஞாபகம் வர வேண்டுமென்றால் இப்பொழுது அவன் என்ன செய்ய வேண்டும்? மரண காலத்தில், அதாவது எப்படி இந்த அர்ஜுனன் 7வது கேள்வி கேட்குறான்னா, கடைசியில் நீ என்ன நினைக்கிறாயோ அதுதான் உனக்கு அடுத்த பிறவி என்று அர்ஜுனன் கேட்டிருக்கின்றான். அதனால் இப்போ கடைசி காலத்தில் ஒன்று நினச்சா அதுவாதே அவன் அடுத்த பிறவி அதுதான் நிர்ணயிக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ கடைசி காலத்தில் இப்போ செய்கிற சாதனைகள் வருமா என்பது அர்ஜுனுடைய 7வது கேள்வி. அதற்கு இந்த 6 கேள்விக்கும் ஒரே வரியில் பகவான் பதில் சொன்னார். 3வது ஸ்லோகத்தில் பிரம்மம் என்றால் என்ன? முதல் கேள்விக்கு பதில் அக்ஷரம் பிரம்ம பரமம். அக்ஷரம்னா அழியாதது, மாறாதது, சச்சிதானந்த ஸ்வரூபத்தை உடையது. பிரம்மம் பரமம் மேலானது, அது மேலானது சொல்றார் இந்த இடத்துல. அதி அக்ஷரம் பிரம்ம பரமம். இது போதும், நம்ம நிறையா பார்த்தோம். மாறாதது, அழியாதது. அடுத்து 2வது கேள்விக்கு பதில் அத்தியாத்மம். சுபாவக அத்தியாத்மம் என்றால் என்ன? 2வது கேள்வி அத்தியாத்மம் என்றால் என்ன? அத்தியாத்மம் என்றால் என்ன என்பது 2வது கேள்வி. இந்த இடத்துல அத்தியாத்மங்கிறது அத்தியாத்மம் உடம்பில் உள் இருப்பது. இந்த இடத்துல ஆத்மாங்கிறது உடம்பு அல்லது சரீரம். பிரம்மமானது உடம்புதோறும் உள்ளே ஆத்மாவாக இருத்தலுக்கு அத்தியாத்மம் என்று பெயர். இந்த இடத்துல ஆத்மான உடல் மனதுக்குள் உள் இருக்கின்ற அந்த பிரம்மத்துக்கு ஆத்மம் என்று பெயர். சரீரத்தை ஆதாரமாக கொண்டிருக்கின்ற ஆத்மா முடிவிலே உண்மையான பிரம்மமாகவே இருக்கின்றது. அதாவது எங்கும் நிறைந்து இருக்கின்ற பிரம்மமானது சரீரத்துக்குள் அந்த பிரம்மன் வரும்பொழுது அது அத்தியாத்மமாகின்றது. பிரத்யக் ஆத்மா அப்படிம்பாங்க. ஒரு மரம், அனைத்து நிறைய மரங்கள் இருந்தால் வனம். அந்த வனமானது ஒரு மரமாகும் பொழுது அது மரமாகின்றது. அது மாதிரி நிறைய உலகத்தோடு பார்க்கும் பொழுது இந்த உலகத்துக்கு காரணம் ஜெகத் காரணம் பிரம்ம அப்படின்னு பார்ப்போம். அது மாதிரி இந்த உலகத்துக்கு காரணம் பிரம்ம. அந்த காரணம் இந்த உடல் மனதுக்கு உற்பத்திக்கு காரணம் போது அது ஆத்மாவுக்கு, அந்த பிரம்மனுக்கு பெயர் ஆத்மம் என்று பெயர் சொல்றார். அதனால் அந்த அழியாதது பிரம்மம்னா என்ன? அழியாது. அத்தியாத்மங்கிறது என்ன? உள்ளே இருக்கின்ற ஆத்மா. எதனுள் இருக்கின்ற ஆத்மா? சரீரத்துக்குள் இருக்கின்ற ஆத்மா. உள்ளே இருக்குன்னா, இப்போ என் பையுக்குள்ளே ஒரு செல்லு இருக்குது, பையுக்குள்ளே மொபைல் இருக்குது, அந்த உள்ளே இருக்குன்னா ஏதோ உருக்குள்ள சரீரத்துக்குள்ளே இருக்குது, ரூம்புக்குள்ளே நான் இருக்கிறேன். அவன் உடலுக்குள்ளே இருக்கிற ஆத்மான்னு நம்ம நினச்சிடக்கூடாது. உடலுக்குள்ளே ஆத்மா ஒரு உருவமாக இருக்க நினச்சிடக்கூடாது. அப்படி நினச்சிடக்கூடாதுன்னு பகவான் சொல்கிறாரு. அது உள்ளே இருக்கிறதுங்கிறது பொதுவாக உபச்சார வழக்கத்தின்படி கூறப்படுகின்றதே ஒழிய உள்ள ஒரு பொருள் போல
ஒரு உள் இருப்பதாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. சரீரத்தினுடைய நீதிகளையும் சரீரத்தினுடைய ஆங்கிளில் பார்த்தா அந்த பிரம்மனுக்கு பெயர் ஆத்மா. எப்படி கடாகாசம் மடாகாசம் அப்படிம்பாங்க. கடம்னா குடம், குடத்துக்குள்ளே இருக்கிற ஆகாசத்துக்கு குடத்தினுடைய அடிப்படையில் பார்த்தா குடத்துக்குள்ள ஆகாசம் ஆகுது. ஆனால் அது தனியாக இல்லை, எல்லாத்துலேயும் ஆகாசம் இருக்குது. அந்த குடம் ஒரு உருவம், ஒரு நாமத்தினுடைய அடிப்படையில் பார்த்தா அது குடத்துக்குள்ள ஆகாசமாக நமக்கு தெரிகின்றது. அது மாதிரி எல்லா இடத்திலும் இருக்கிற பிரம்மன் இந்த உடலாகிய குடத்துக்குள்ள அந்த பிரம்மன் வரும்பொழுது குடத்துக்குள் இருக்கிற ஆகாசம் மாறி அதுக்கு ஆத்மா என்று பெயர் வருகின்றது. இந்த இடத்துல சொல்கிறார். அந்த அக்ஷரம் பிரம்மங்கிறது இந்த அழியா பொருளினுடைய கட்டளையினாலன்றோ சகல உலகமும் இயங்குகின்றது. அதனால் இந்த இடத்துல அக்ஷரம் பிரம்மன்னா, அக்ஷரம்னா ஓம்காரத்தையும் நம்ம பிரம்மனா நம்ம ஏற்றி வைத்து இருக்கின்றோம். அக்ஷரமாகி அக்ஷரம்ங்கிற ஓம்காரம், அந்த ஓம்காரமானது இந்த இடத்தில் குறிப்பிடப்படவில்லை. அதே அக்ஷரம் பிரம்ம அத்யாத்மம் ரெண்டு முடிஞ்சு. மூணாவது நம்ம பார்த்தா விசர்க்கக சர்ம கைங்கித. கர்மம் என்பது என்ன என்றால் தேவதைகளை குறித்து நாம் செய்கின்ற யக்ஞ தாவ தபம் எல்லாமே கர்மம் என்று பெயர். அதாவது சகல உயிர்களையும் உண்டாக்குவது, தியாகம், விசர்கன தியாகம் செய்வது கர்மம். கர்மம் என்னும் சொல்லார் கூறப்படுவது. அதாவது ஸ்தாவர சம்மங்கள், ஸ்தாவர ஜம்பங்கள்னு சொல்லுவாங்க. சாவர ஜங்கமம். ஸ்தாவர ஜங்கமம்னா சகல பிராணிகளும் உற்பத்திக்கு காரணமான இந்த மழை, யாகம், யஜ்ஞம், வேள்வி, இது கர்மம். அதாவது யாகம், யஜ்ஞ, வேள்வி செய்யும் பொழுது நம்ம நெய்யை தியாகம் செய்கின்றோம், நம்முடைய தபசை தியாகம் செய்கின்றோம். அந்த தியாகத்தினால் இந்த உலகம் தோன்றுவதற்கு காரணமாக இருக்கின்றது அந்த கர்மம் என்று கூறப்படுகின்றது. அதே இந்த கர்மம். 4வது ஸ்லோகத்தில் நம்ம பார்க்க போகிறோம். 4வது ஸ்லோகம், இந்த ஞானி இந்த கர்மத்தை அவன் அறிகின்றான். அதாவது வைதீக கர்மத்தை ஞானி அறிகின்றான். எந்த கர்மம் பாவத்தை கொடுக்கும், எந்த கர்மம் புண்ணியத்தை கொடுக்கும் என்ற அறிவை அவன் அடைகின்றான் சொல்கிறார். 4வது ஸ்லோகத்தில் 4வது கேள்வி. 4வது கேள்வி என்ன? அதிபூதம் என்றால் என்ன? அதிபூதம்னா இந்த இடத்துல நம்ம சென்ற ஸ்லோகத்தில் பார்த்தோம். அதிபூதம் சரோபாவக. சரக, சரகன்னா அழியக்கூடிய, மாறக்கூடிய, நிலையில்லாத இந்த உலகம் அல்லது பஞ்சபூதம் சொல்றார். உடல், மனம், பஞ்சபூதங்களும் ஆகாசமும் கூட அழியக்கூடியது இந்த அதிபூதம். அப்போ அதிபூதம்ங்கிறது என்ன? அழியும் பொருள். பிறப்பு உள்ள, இறப்பு உள்ளது. தோற்றத்தை உடையது எதுவோ, எது தோன்றியதோ, எதற்கு தோற்றமுடையதோ அது என்ன? அது அதிபூதம். ஆகாசம் எல்லாம் எது தோன்றி இருக்கிறதோ அதிபூதம். எதுக்கு ஜென்மம் இருக்கோ அதற்கு இறப்பு உண்டு, இடவெல்ல வளர்ச்சி உண்டு. உடல் பிறக்கிறது, இருக்கிறது, வளர்கிறது, தேய்கிறது. மரம் பிறக்கிறது, இருக்கிறது, லேசாக கிளை ஒடியுது, பட்டு போயிடுது, நாசமாகிறது. அது மாதிரி இந்த இடத்துல உலகமும் அப்படித்தான்.
ஆகாசம் கூட அனித்தியம்தான். ஆகாசத்திற்கு தோற்றம் உண்டு. எது முன்பு இல்லாமல் இருந்து இடையில் உற்பத்தியாகி கடைசியில் நாசமாகின்றதோ அது சரபாவகன்னு சங்கரர் சொல்கிறார். பானை களிமண்ணாக இருந்தது. பானையை உற்பத்தி செய்வதற்கு முன்பு பானை இல்லை. உற்பத்தி செய்வதற்கு பின்பு பானை இருக்கின்றது. பின்னாடி பானை ஒரு காலத்தில் இல்லாமல் சென்று விடுகின்றது. ஆக எது முக்காலத்திலும் இல்லையோ, நிகழ்காலத்தில் மட்டும் நிழல்கள் போல மாயையாக இருக்கின்றது எதுவோ அது சரபாவக. இந்த உலகம் முன்பு இல்லை, இப்பொழுது படைக்கப்பட்டு இருக்கின்றது. பின்பு இந்த உலகம் தூக்கத்தில் நாம் உலகம் இருக்கா இல்லையா, இந்த உடம்பு உலகம் எதுவுமே இல்லை, ஆழ்ந்த உறக்கம். அது மாதிரி இந்த உலகம் படைக்கப்பட்டு இருக்கின்றது. ஒரு காலத்தில் நம்ம தூக்கத்தில் எப்படி உலகம் முடிகின்றதோ அது மாதிரி பிரம்மனுக்கு இரவு வரும்பொழுது, பிரம்மனுக்கு தூக்கம் வரும்பொழுது அது பிரளயமாகின்றது. அது இந்த இடத்துல அதிபூதம் சரோபாவக சொல்கிறார். அதிபூதம் சரோபாவக. அதிபூதம் இந்த அனைத்து பஞ்சபூதங்களும் அழியக்கூடியது. சட்விகார ரஹிதக. சட்விகாரக 6 விகாரங்களை எடுக்கக்கூடியது. அது மட்டுமல்ல, எது காலத்தாலும் இடத்தாலும் வரையறுக்கப்பட்டிருக்கின்றதோ அது அழியக்கூடியது. ஒரு காலத்தில் இருக்கும், இன்னும் கொஞ்ச காலத்தில் அது இருக்காது. தேச காலத்தினால வரையறுக்கக்கூடியது எது? இந்த அதிபூதம், இந்த ஜகத்து, உலகம் எடுத்துக்கலாம். உலகத்தில் ஒரு காலத்தில் தோன்றியது. எது ஒரு காலத்தில் தோன்றியதோ அது காலத்தால் வரையறுக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, தேசம் இடத்தினாலும் வரையறுக்கப்பட்டிருக்கின்றது. எதற்கு ஒரு